வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு எங்க பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் பேசப்படுற விஷயம் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியாக தான் இருக்கு. சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண ஒரு மாணவராக வளர்ந்து ஒரு சினிமா சென்னைக்குள்ளார விஜய் டிவியில் போட்டிகளில் கலந்துக்கிட்டு அங்கே ஒரு தனித்துவ முத்திரையை பதிச்சு ஒரு ஆங்கராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டத்தில் திரையுலகுக்கும் இன்னைக்கு எங்கேயோ ஒரு உச்சத்துக்கு போய்விட்ட ஒரு நடிகராக இருக்கிறாரு. எம்ஜிஆர் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி, விஜய் மாதிரி எல்லோருக்கும் பிடித்த ஒரு நடிகராக, ஒரு சூப்பர் பவர் ஹீரோவாக அவர் இருக்கிறாரு. இந்த கட்டத்தில் இன்னைக்கு அமரன் திரைப்படம்லாம் இன்னைக்கு அவருடைய கிராஃப் இன்னமும் பல படிகள் உயர்ந்து இருக்கு. அந்த சிவகார்த்திகேயன் எந்த சம்மந்தமுமே இல்லாமல் பாலா 25 அந்த விழாவில் கலந்துக்கிட்டதை ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ரொம்ப பெருமிதமாகவும் அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இதுவரை பாலா அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாலா அவர்களுடைய ஒரு படத்தில் கூட சிவகார்த்திகேயன் நடித்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் பாலாவின் கதை மாந்தர்களுக்கும் சிவகார்த்திகேயனுடைய கதாபாத்திர தன்மைக்கும் எவ்வித தொடர்புமே கிடையாது. சிவகார்த்திகேயன் சான்ஸ் கேட்டு வந்திருக்கிறாரு இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு தேதிக்கு வரிசையா அவருக்கு சுதா கொங்கரா படத்திலேருந்து ஆரம்பிச்சு, வெங்கட் பிரபு படத்திலேருந்து ஆரம்பிச்சு, இன்னும் ஏஆர் முருகதாஸ் படத்திலேருந்து ஆரம்பிச்சுன்னு அவருக்கு அடுத்த 3 வருடங்களுக்கான கதைகளை கேட்டு வச்சிருக்காரு. அவருடைய லைனப்பை அடுத்தடுத்த கிராஃப் நோக்கி போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் பாலாகிட்ட சிக்கிக்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் தெளிவில்லாதவர் கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாலாகிட்ட தன்னை கொடுக்கணும் அப்படின்னா முழுசா தன்னை ஒப்படைச்சாகணும். அப்படி முழுசா ஒப்படைக்கணும்னா முடியிலேருந்து மாற்றி, மூஞ்சியிலேருந்து மாற்றி எல்லாத்தையுமே அவர் மாற்றி வைக்கக்கூடியவர். அப்படி மாற்றி வச்சுட்டா அவருடைய ஏஆர் முருகதாஸ் படமோ சுதா கங்குரா படமோ அதெல்லாம் என்ன ஆகிறது அப்படிங்கிற கேள்விகளும் சிவகார்த்திகேயனுக்கு வராமல் இருக்காது. ஆக ஒரு பாலாவுக்கு பாலா படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு அதற்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்காதாங்கிறதுக்காக இதுக்கு வரல. அந்த மேடையில் அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்குள்ளார அட என்னையா இருந்தாலும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு வர ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்னு சொன்னால், அருண் விஜய், நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய மகன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்கு சொல்றேன் நான். ஆனா எந்தவித பின்புலமுமே இல்லாமல் இந்த திரையுலகுக்கு இந்த உயரத்தை எட்டி இருக்கிறார் சிவகார்த்திகேயன். நடிகர் விஜயகுமாருடைய மகன் அப்படிங்கிற அடைமொழியெல்லாம் இருந்தும் கூட அருண் விஜய் ஒரு அழகன், பேரழகன், அற்புத நடிகன் அப்படின்னு எல்லாம் பெயர் எடுத்தாலும் கூட ஏனோ நல்ல படங்கள் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு துள்ளி திருந்த காலம் மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிரண்டு போயிடுவீங்க. அவ்வளவு அழகாக நடிச்சிருப்பாரு. தடையற தாக்க மாதிரியான படங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதப்படுத்தியிருப்பாரு. ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கலைங்கிறது என்னுடைய வருத்தம். இந்த சமயத்துல சிவகார்த்திகேயன் ஸ்டேஜில் சொல்றது, அருண் விஜய் அழைத்தார், அவர் படம் ஜெயிக்கணும், இந்த படத்துல அவரை பாலா சார் பயன்படுத்தி இருக்காரு. பாலா சாருக்கு இப்படி ஒரு விழா, அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டு பாலா சாரை வாழ்த்தணும், நண்பர் அருண் விஜயை வாழ்த்தணும், அதுக்காக தான் நான் இதில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயனுக்கும் பாலாவுக்கும் எப்படி எந்த தொடர்பும் இல்லையோ அதே போல சிவகார்த்திகேயனுக்கும் அந்த வணங்கான் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிற சுரேஷ் காமாட்சி அண்ணனுக்கும் பெரிய தொடர்போ கனெக்ஷனோ இல்லை. இதுவரைக்கும் அந்த தொடர்புல படங்களே கனெக்ஷன்ல படமே வந்ததில்லை. அதே போல சிவகார்த்திகேயனும் அருண் விஜயும் சேர்ந்து நடித்ததும் இல்லை. ஆனால் ஒரு அன்பின் காரணமா சிவகார்த்திகேயனை அருண் விஜய் அழைத்தார். அந்த அன்பின் பொருட்டு சிவகார்த்திகேயன் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அருண் விஜய் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை அடைவார்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் ஒரு பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னது தான் இந்த விழாவினுடைய ஹைலைட்டுகளில் முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு அடுத்த படம் பூஜை போட்டு அதற்கு உண்டான வேலையில இறங்கிட்டு இருக்காரு. படத்தினுடைய ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயனை வைத்து இயக்குகிற அந்த படத்தினுடைய பணிகள் 60% முடிவடைஞ்சு அடுத்த கட்ட பணிகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சுதா கொங்கரா அடுத்த மாசத்துல இருந்து மதுரைக்கு சிவகார்த்திகேயனை கூட்டிட்டு போய் அந்த படப்பிடிப்புக்கான வேலைகள், லொகேஷன் பார்க்கிற வேலைகள்லாம் முடிஞ்சு அதனுடைய வேலைகளும் ஆரம்பிக்கப்பட போகுது. அதற்கு அடுத்தாப்புல ஏப்ரல் மாசத்துக்கு மேலையில இருந்து
வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ற படத்துல அவர் நடிக்க இருக்கிறாருன்னு அவருக்கு சரியா இருந்துகிட்டே இருக்கு. இந்த வகையில அமரன் திரைப்படத்துக்கு 50 நாளை கடந்து அப்படின்னு இன்னமும் அது ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரெண்டிங்ல இன்னமும் அமரன் சக்கம்போடு போட்டுட்டு இருக்கு. ஆனால் இத்தனை வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலையும் கூட அவர் அருண் விஜய்க்காக கூப்பிட்டாரு வந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த நல்ல பண்பு அவரை சிவகார்த்திகேயனை இன்னும் நல்ல நல்ல இடத்துக்கு ஒசரத்துக்கு கொண்டு போய் வைக்குங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. அதே போல எழுதி வைத்து கொள்ளுங்கள், அருண் விஜய் நல்லா இருக்கணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நடிகர் விஜயகுமாரை விட 100 மடங்கு ஆசைப்படுகிற ரசிகர்கள் இருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படி அருண் விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். இந்த வணங்கான் அப்படி ஒரு வெற்றியை அருண் விஜய்க்கு தருவான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வணக்கம்.